அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை வாடிக்கையாளர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம 9வது பாட்டுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஜெபம் செய்ய ஒரு சிறந்த வழி. உங்கள் ஜெப வாழ்வில் பலன் தரவில்லை என்றால் நீங்கள் ஜெபிக்கும் வழியை மாற்றி யோசிக்க, மாற்றி சிந்திக்க என்ற இந்த சிந்தனையோடு கூட உங்களோடு கூட நான் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடயத்தால் அவனை சூழ்ந்திருக்கிறீங்க. எங்களுக்கு நிறைய குட்னஸை வச்சு சூழ்ந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவி நாமத்தினாலே ஆமென். ஆமென். நேற்றைய தினம் கடந்த நாட்களில் நாம பார்த்தோம், அவர் செய்து முடித்ததை நீங்கள் என்ன பண்ணுங்க? நம்புங்க, விசுவாசிங்க. அவர் ஏற்கனவே நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு என்பதெல்லாம் நாம பார்த்தோம். இன்றைக்கு இது சம்மட்டியை எடுக்கும் ஒரு நேரம். நம்ம எரோமியாவில் பார்த்துருக்கலாம். எரோமியா வசனத்தை என்ன சொல்லுவார்னா, சம்மட்டி. அப்போ நம்முடைய இருதயத்துல ஆழமா பாறை போல பதிஞ்சிருக்கக்கூடிய பழைய சிந்தனைகளை, பழைய தவறான எண்ணங்களை, தவறான ஜெபங்களை, தவறான போதனைகளை சம்மட்டியை எடுத்து உடைக்கும் ஒரு தருணம். இது சம்மட்டியை எடுக்க வேண்டிய ஒரு நேரம். அதாவது சம்மட்டின்னு என்ன? நல்ல ஒரு நண்டி இருக்கும், சுத்தியலுக்கு மேலானது சம்மட்டி. வேதத்துல சொல்லு சம்மட்டி. சம்மட்டியை எடுத்து அப்படி ஒரு அடி அடிச்சா எல்லாம் நொறுங்கிரும். அதே மாதிரி நம்முடைய பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய ஜெபங்கள், இவை மாய்மாலமான ஜெபங்கள், தவறான ஜெபங்கள், தவறான எண்ணங்கள் எல்லாத்தையும் சம்மட்டியை எடுத்து அடிக்கும் ஒரு நேரமாக நான் கருதுகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேவனுடைய வல்லமையின் மிகப்பெரிய வெளிப்பாடு, தேவனுடைய வல்லமையின் மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த முடித்த அனுபவத்தோட தான் இப்ப உங்களோட நான் என்ன பண்றேன்னா பேசுறேன். இப்ப முடிச்ச ஒரு அனுபவம். தேவன் முடித்துட்டார், கல்வாரி சிலுவையிலே முடித்துட்டார், ஆசீர்வாதத்துக்காக முடித்துட்டாரு. அது மிகப்பெரிய வல்லமை. பாவத்திற்காக தேவன் ரத்தம் சிந்தி முடித்துட்டார், அது மிகப்பெரிய வல்லமை. சாபத்துக்காக முள்முடி சுட்டப்பட்டார், அது மிகப்பெரிய வல்லமை. வியாதிக்காக அவர் கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டார், அது மிகப்பெரிய வல்லமை. தரித்திரருக்காக அவர் ஐஸ்வர்யவனாகும்படிக்காக, நம்மை ஐஸ்வர்யவனாக்கும்படிக்காக அவர் தரித்திரர்கள் ஒருவராக மிகப்பெரிய வல்லமை. நாம் மரிக்காத இருக்கபடிக்கு அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், அது மிகப்பெரிய வல்லமை. அப்ப தேவன் மிகப்பெரிய வல்லமையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா, பெரிய ஒரு சம்மட்டியை எடுத்து நேரம் இது. நீங்கள் மறுபடியும் பிறந்த போது வந்தது, இயற்கையில் நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாயிருந்தீர்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும், இயற்கையாகவே நாம பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம். ஆதாம் தவறு செய்தனால, ஒருவனுடைய மீறதனால நாம் எல்லோரும் இயற்கையாகவே என்னாக்கப்பட்டோம்? சாபம் உள்ளவர்களா இருக்கப்பட்டோம், பாவியாக எனப்பட்டோம். அடுத்து வியாதிசர்களாய் இருக்கப்பட்டோம், அடுத்து தரித்திரர்களில் இருக்கப்பட்டோம், மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டோம். 5 வித காரியம். அதான் தேவனின் மிகப்பெரிய வல்லமை நம்மை விடுவித்தது. எப்படி? நாம சாபத்துக்கு உட்பட்டப்பட்டோமா, 2வது வியாதிக்கு உட்படுத்தப்பட்டோம், 3வது பாவிகளாகவே நம்ம பிறந்திருக்கிறோம், 4வது தரித்திரர்களாகவே இருக்கிறோம், 5வது மரணத்துக்குன்னு நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா இங்க தேவனின் வல்லமை மிகப்பெரிய ஒரு வேலையை நமக்கு செஞ்சது. அது என்ன செஞ்சது? நீங்கள் மறுபடியும் பிறந்த போது வந்தது.
என்னது? ஆசீர்வாதம், சுகம், நீதிமான், ஐஸ்வர்யவான், ஜீவமாய் ஜீவிக்கும் காலம். நீங்கள் பிசாசின் பிள்ளையாக இருந்தீர்கள். அப்ப எப்படி இருந்தீங்க? தரித்திரவான், சாபம் பிடித்தவன், வியாதி பிடித்தவன், பாவி, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், பிசாசின் பிடியில் இருந்தபோது. பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையில இருந்தது. பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள். அவனுக்கு உங்கள் மேல் சட்ட ரீதியாக உரிமை இருந்தது. அவனுக்கு என்ன இருந்தது? சட்ட ரீதியா உரிமை இருந்தது. அதான் அந்த சட்டத்தை தான் இயேசு உடைச்சார் சிலுவையில். எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சட்ட ரீதியா எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணாரு? உடைச்சாருங்க. அதை உடைச்சார். சட்ட ரீதியான உரிமை நம்ம மேல பிசாசுக்கு இருந்தது. இருளின் ராஜ்யத்தில் குடியுரிமையை பெற்றிருந்த நம்ம வாழ்க்கையை அவனுக்கு அதிகாரமா இருந்தது. நம்ம வாழ்க்கையை குறித்து அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை தான் இயேசு, சாவுக்கு அதிபதி சத்தானை இயேசு சவாலை வென்று விட்டார் அப்படின்னு நம்ம பாடுதோம். ஏன் பாடுதோம்? சாவுக்கு அதிபதி, நம்ம மேல மரணத்துக்கு அதிபதியானவன் பிசாசு. நம்ம மேல வியாதிக்கு அதிபதியானவன் பிசாசு. நம்ம மேல தரித்திரத்துக்கு அதிபதியானவன் பிசாசு. சாபத்துக்கு அதிபதியானவன் பிசாசு. இப்ப நம்ம யோசிக்கணும், இதை எல்லாத்தையும் இயேசு சிலுவையிலே முடித்தார். அதனால இது சம்மட்டியை எடுக்கும் நேரம். நம்ம மைண்ட்ல இருந்தது எல்லாத்தையும் இப்போ உடைக்கிறோம். நாம சுக்குநர உடைக்கிறோம். ஒரு இரும்பு கடைக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா இருமையும் வாங்கி போட்டுட்டு கடைசி அவங்க பேக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெரிய சம்மட்டி எடுத்து நங்குன்னு அடிச்சு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து அதை ஒரு புதுசா உருவாக்குவாங்க. நியூ கிரியேஷன். அதனால நம்மளை இயேசு நியூ கிரியேஷன் பண்ணிட்டாரு. நாம ஓல்டா இருந்தோம். ஓல்டா எப்படி இருந்தோம்? சாபத்துக்கு உட்பட்டவரா இருந்தோம், பாவத்துக்கு உட்பட்டவரா இருந்தோம், வியாதிக்கு உட்பட்டவரா இருந்தோம், தரித்திரருக்கு உட்பட்டவர்களா இருந்தோம், மரணத்துக்கு உட்பட்டவரா இருந்தோம். ஆனா இப்போமோ இயேசு சிலுவையில எல்லாத்தையும் எடுத்து நொறுக்கிட்டாரு. அதனாலதான் இது ஒரு சம்மட்டியை எடுக்கும் நேரம். இந்த 9வது பாகம் நமக்கு ஒரு சம்மட்டியை எடுக்கும் பாகமாயிருக்கிறது. இது ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பாகமாயிருக்கிறது. 9 என்பது ஒரு கனி. அந்த கனிக்குரிய நேரம் இது. சரி, பாருங்கள், சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் உபவாசிக்கவோ, ஜெபிக்கவோ, வேதத்தை படிக்கவோ, ஆலயத்துக்கு செல்லவோ, தசம பாகம் கொடுக்கவோ, ஒரு பரிசுத்த வாழ்வு வாழவோ இல்லை. ஏன்? நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழல. ஆனா சாத்தான் நம்ம என்ன செஞ்சான்னா எல்லாத்துக்கும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நாம ரட்சிக்கப்பட்டு முடிச்ச உடனே நாம உடனே என்ன பண்ணல? உபவாச ஜெபம் பண்ணல. அதைத்தாங்க சொல்ல வருது. இருளின் ராஜ்யத்திலிருந்து நாம அன்பின் ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டோம். எப்படி உட்படுத்தப்பட்டோம் பாருங்க. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் உபவாசிக்கவில்லை. ஏன்? நீங்க யாரு உபவாசிக்கப்படலைன்னா அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொந்த இரட்சகராக உங்க இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கைட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணல? ஒன்றும் பண்ணல. பிசாசுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்? இருளில இருந்தீங்க, அப்ப ரட்சிக்கப்பட்டன அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நீங்க உட்படுத்தப்பட்டீங்க. சரிதானா? அப்போ பாருங்க, உபவாசிக்கல, ஜெபிக்கல,
வேதத்தை படிக்கல, ஆலயத்துக்கு செல்லல, தசம பாகம் ஒழுங்கா கொடுக்கல, பரிசுத்த வாழ்வு வாழல, இல்ல இப்படிப்பட்ட எந்த முயற்சியும் இல்லாமல் மகா பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றீர்கள். இதுதான் உண்மை. ஒரு மகா பெரிய அற்புதத்தை நம்ம பெற்றோம். நம்ம கோயிலுக்கு போல, பரிசுத்தமா வாழல, உபவாசம் எடுக்கல, தசம பாகம் கொடுக்கல, காணிக்க கொடுக்கல, எந்த விதமான எஃபெக்டே எடுக்கல. ஆனாலும் ஒரு மகா பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில இருந்தது. எப்படின்னா, அற்புதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எப்படி அதை பெற்றோம்? அது ஏன் நடந்தது என்றால், அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டது என்பதை விசுவாசித்தீர்கள். நாம் பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில நடந்ததுக்கு காரணம், இதெல்லாம் நான் செய்யாமலே எனக்கு இதெல்லாம் நடந்ததுன்னா, அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டது. இயேசுவை என்னைக்கு நான் விசுவாசிச்சேனோ அன்னைக்கு நான் உபவாச ஜெபம் எடுக்கல, அந்நேரத்துல நான் வேதத்தை வாசிக்கல, அந்நேரத்துல நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போல, அந்நேரத்துல நான் ஒழுங்கா தசம பாகம் கொடுக்கல, அந்நேரத்துல நான் உற்சாகமான காணிக்க கொடுக்கல, அந்நேரம் நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழல. இப்படி எல்லாம் எந்த முயற்சியுமே நான் செய்யல. ஆனா மகா பெரிய அற்புதங்கள் என் வாழ்வில் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அது ஏன் அப்படி நடந்ததுன்னா, அது ஏன் நடந்தது என்றால், அது ஏற்கனவே எனக்காகவே செய்து முடிக்கப்பட்டது என்பதை விசுவாசித்தீர்கள். தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டதை அவர் இனிமேலும் செய்ய வேண்டியதில்லை என்று எப்படி நீங்கள் சந்தேகிப்பீர்கள்? சந்தேகமே படக்கூடாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்படி அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில எதையுமே செய்யாம எல்லாமே நமக்கு நடந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஏற்கனவே செஞ்சு முடிச்சது. ஆமென். இதுதான் நமக்கு ஒரு நல்ல செய்தி. அதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். என்ன சேஷம்? சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. அவர் செய்து முடித்ததை, அது நல்ல தீர்க்க தரிசனம். அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த நல்ல செய்திய நாம நற்செய்தியா பார்க்கிறோம். அவர் ஏற்கனவே எனக்கு செய்து முடித்தார். இது நல்ல தீர்க்க தரிசனம். அவர் இனிமேல் செய்வார் அல்ல. நற்செய்தி என்றால் வருங்காலங்களை குறித்ததல்ல, கடந்த காலங்களை குறித்தது. கடந்த காலத்துல இயேசு எல்லாவற்றையும் எனக்கா என்ன பண்ணிட்டாரு? செய்து முடித்தார் என்பதுதான் சரியான சுவிசேஷம். அதான் நல்ல செய்தி. எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அவர் எனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? நல்ல செஞ்சு முடிச்சிட்டாரு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை சுவிசேஷத்தின் நல்ல செய்தி என்னவென்றால், தேவன் உங்களை ஏற்கனவே மன்னித்து விட்டார். அவர் இன்னைக்கு மன்னிக்கல, அவர் ஏற்கனவே கல்வாரியில மன்னிச்சிட்டாரு. அதனாலதான் பிதாட்ட சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும். இவர்களை மட்டும் இல்ல, இனி யாரெல்லாம் இவங்க சந்ததிகள் வருகிறார்களோ, பூமியின் கடையாந்தரத்துல நீ வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிற எல்லாரையுமே நீ மன்னிச்சிரும். ஏன்? அவங்க தெரியல. ஏற்கனவே நாமெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டோம். 2026 ஆண்டுக்கு முன்ன சிலுவையில இயேசு நம்மளை மன்னிச்சிட்டாரு. இது நமக்கு தெரியல, நமக்கு லேட்டா தான் வந்தது. அதனால அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் ஏற்கனவே நம்மை மன்னித்திருக்கிறார். அதனால நான் சொன்னேன், கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், வருங்காலங்கள் அவர் ஏற்கனவே மன்னித்து வைத்திருக்கிறார். என்னைக்கு? அன்னைக்கே மன்னிச்சிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு மன்னிச்சிட்டாரு. நாளைக்கு ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கும் வருங்காலத்துக்கான மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்துட்டார். அல்லேலூயா. இப்ப புரியுதா? கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், வருங்காலங்கள்.
எல்லா பாவங்களையும் தேவன் ஏற்கனவே நமக்காக சிலுவையில மன்னித்து விட்டார் என்கிற நல்ல செய்திய நீங்க கேட்கணும். இது பேர் தான் நற்செய்தி. துர்ச்செய்தியில நல்ல செய்தி. பிரியமானவர்களே, இந்த நல்ல செய்திக்கு நாம் என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமேன். பாருங்க என்ன சொல்லுது? நல்ல செய்தி. அப்ப இந்த நல்ல செய்தி நாம ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டோம்? மன்னிக்கப்பட்டு விட்டோம். அவர் ஏற்கனவே நம்மளை என்ன பண்ணிட்டாரு? மன்னித்து விட்டார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு நீங்கள் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும்? இதுதான் நல்ல செய்தி. நரகத்துக்கு போவாத நம்ம சொல்றாங்கல்ல, அவங்க தப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட ஆளியா? நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளியா? நீ ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்ட ஆளியா? நீ ஏற்கனவே சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க, நீ ஏற்கனவே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க, நீ ஏற்கனவே வியாதியிலிருந்து விடுதலை பெற்றிருக்க, நீ ஏற்கனவே தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க, ஏற்கனவே மரணத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க. இதுதான் நல்ல செய்தி. சுவிசேஷம்னா இதான். நீ ஏற்கனவே எல்லாம் உனக்கு ஏற்பாடு பண்ணி வைத்தப்பட்டது. நமக்கு சுவிசேஷம் எப்படி சொன்னாங்க? தப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ரைட்டா நான் சொல்றேன் பாருங்க. நீ ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட ஆளு, நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு, ஏற்கனவே நீ குணமாக்கப்பட்ட ஆளு, ஏற்கனவே நீ ஐஸ்வர்யவான், ஏற்கனவே நீ நீதிமான், நீ ஏற்கனவே நித்திய ஜீவன் உடையவன். அவ்வளவுதான். இதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை சொல்ல தெரியாம சொல்லிட்டாங்க எல்லாத்துட்டையும். அதனாலதான் சொன்னேன், ஜெபம் கேட்கப்படல. அதனால மாத்தி யோசிக்கன்னு சொன்னேன். மாத்தி சிந்திங்க, மாத்தி யோசிங்க, மாத்தி திங்க் பண்ணுங்கன்னு. அப்ப சுவிசேஷம் ஏன் வேலை செய்யல அப்படின்னா, நம்ம மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி சொல்லி பாருங்க, ஒரு மனுஷனை, நீ பாவியே கிடையாது, நீ ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால, சிந்தப்பட்ட ரத்தத்தினால நீதிமான ஆயிட்ட. நீ தரித்திரவானே கிடையாது, ஏற்கனவே இயேசுவால நீ என்னாக்கப்பட்ட? ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்ட. நீ வியாதியசன் கிடையாது, நீ ஏற்கனவே இயேசுவால் குணமாக்கப்பட்டாய். நீ மரணத்துக்குரியவன் கிடையாது, நீ ஜீவனுக்குரியவன். அதனால நீ ஏற்கனவே ஜீவனுக்குரியவன். நீ பாவி இல்ல, நீதிமான். நீ சாபம் பிடித்தவன் கிடையாது, நீ ஆசீர்வாதம் உள்ளவன், ஐஸ்வர்யவான். இப்படி ஒரு மனுஷனுக்கு நம்ம நல்ல செய்தியை சொன்னா அவன் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா? சத்தியமா ஏற்றுக்கொள்வான், சத்தியமா அதை விசுவாசிப்பான். அதை மாத்தி யோசிக்கணும். நல்ல செய்தி எப்படி? முடிஞ்சதை தான் செய்தித்தாள்ல வரும், முடியாதது வருமா? முடிஞ்சதுதான் நல்ல செய்தி. ஐயா இயேசு இதெல்லாம் சிலுவையில ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. இதை நான் விசுவாசிக்கணும், இதை நான் ஏற்றுக்கொள்ளணும். இதை நான் விசுவாசிக்கும் போது, இதை ஏற்றுக்கொள்ளும் போது, இதை நான் அவருக்கு நன்றி செலுத்தும் போது எனக்கு ஜெபமா மாறுது. அவ்வளவுதான். இதுதான் உண்மை. நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கு? இன்னும் முடிக்கல, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவ சாபம் எல்லாம் முடிந்தது, என் நேரமும் முடிந்தது. ஆமென். அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? முடிச்சிட்டாரு. பாருங்க, இங்க எல்லாத்தையும் முடித்து விட்டார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் மன்னித்து விட்டார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின் நீங்கள் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும்? நீங்க நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. தண்டனைக்குரிய ஆளும் கிடையாது, பாதாளத்துக்கு புரிய போற ஆளும் கிடையாது. விசுவாசித்தா போதும். கர்த்தர் தாராளமாகவே கொடுத்து நன்மைகளை நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? கர்த்தர் ஏற்கனவே தாராளமா நன்மையை கொடுத்துட்டாரு. இந்த நன்மையை நீங்க ஏன் எடுத்துக் கொடுக்க கூடாது? அதான் சொன்ன, இது சம்மட்டியை எடுக்கும் நேரம். அப்போ நமக்கு நன்மை இல்லையா? நம்மளை சுத்தி நன்மை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, 5ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொன்னது போல, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து
காரணியம் என்னும் கேடயத்தாலனா கேடயத்தால சூழ்ந்திருக்காரு. கேடயத்தால காரணியம் என்னும் கேடயத்தாலும் அவனை சூழ்ந்திருக்காரு. பாதுகாப்போட சரியான எல்லா நன்மையால நம்மளை சூழ்ந்திருக்காரு. நன்மையை எடுக்க தெரியாத விதம் தான் நம்மகிட்ட இருக்க தவிர ஏற்கனவே நன்மை நம்மளை சுத்தி இருக்கு. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். பாருங்கள், கொடுத்துள்ள நன்மைகளை நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? தான் செய்ய வேண்டியது அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நாம செய்ய வேண்டியத இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரியா. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதனாலதான் 9வது பாகம் நமக்கு ஒரு ஃப்ரூட்ஸை சொல்லுது, ஒரு கனியை சொல்லுது. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நாம இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுதான் நம்முடைய ஜெபத்துல ஆழமா சிந்திக்கணும். நம்முடைய முன்மூளையில, நம்முடைய நடுமூளையில, நம்முடைய பின்மூளையில 2 எண்ணம் இருக்கு, லெஃப்ட் ரைட்டு. நீங்க லெஃப்ட்டுக்கு சொல்லணும் செஞ்சு முடிச்சாச்சுன்னு, ரைட்டு சொல்லணும் எஸ் கமாண்டு. செஞ்சு முடிச்ச நன்மைகளை சுதந்தரிக்கிற சுதந்திரவாளி நான். அவர் கடமையை செய்து முடிச்சார். ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க சுதந்திரம், லெபரட்டரி. அப்போ நமக்குள்ள ஒரு சுதந்திரம், இண்டிபெண்டன்ட். நாம இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரமாயிட்டீங்க. வியாதிக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரமாயிட்டீங்க. நீங்க பாவி என்ற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரமாயிட்டீங்க. நீதிமானாக்கிட்டீங்க, விடுதலையாக்கப்பட்டீங்க. தரித்திரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஐஸ்வர்யனா ஆயிட்டீங்க, சுதந்திரமாயிட்டீங்க. நீங்க மரணம் என்கிற கண்ணிக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஜீவனுக்குள்ள வந்துட்டீங்க. அவ்வளவுதான். அழிஞ்சு போற வாழ்க்கை இல்ல, உங்களுக்கு நித்திய ஜீவன். என்றென்றைக்கும் நித்திய ஜீவன் ப்ராசஸ்குள்ள வந்துட்டீங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இனி பிசாசு உங்களை கண்ட்ரோல் படுத்த முடியாது, இனி உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாள் நீங்க அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்தீங்க, ஆனா இப்போ அவனுடைய கண்ட்ரோல்ல நீங்க இல்லை. நீங்க பிசாசுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. நீங்க ஹெவன்லி ஃபாதருடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க, தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க, பரலோக கண்ட்ரோல்ல இருக்கீங்க. நீங்க நரகத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே செஞ்சு முடிக்கப்பட்டாச்சு. அதனால நீங்க இந்த 5 விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்க கேள்வி எழும்பலாம், இப்ப பாஸ்ட் நரகம் போகக்கூடாது, போக முடியாதுங்காரு. ஆமா, நீங்க விசுவாசிச்சா ஏன் நரகத்துக்கு போகணும்? விசுவாசம் இல்லாத வாழ்க்கை நரகம், விசுவாசிக்கிற வாழ்க்கை சொர்க்கம். ஆமென். நீங்க நன்மைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தன் செய்ய வேண்டியது அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டால் கேள்வி என்னவென்றால், என்னை ரட்சிப்பீரா? சத்தியமா அவர் ரட்சித்துட்டாரு என்பதல்ல, நீங்கள் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? அதுதான் மீன். என்னை நீ ரட்சிப்பீரா இல்ல, அவர் ஏற்கனவே உங்களை ரட்சித்துட்டார். அதுதான் விஷயம். நீர் என்னை ரட்சிப்பீரா என்ற கேள்வி அல்ல, அவர் ஏற்கனவே நம்மளை ரட்சித்து விட்டார் என்பதே வெகுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ஐயா, நீங்க ஏற்றுக்கொள்றதான் வித்தியாசம். அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகளை 16ஆம் அதிகாரத்துல அந்த கேட்கும் சூப்பர்வைசர் கேட்கும் சொல்ல, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆனா இங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அவரை மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசி. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுறார்கள், விசுவாசிக்காதவர்கள் ரட்சிக்கப்படல. அப்ப நம்புறவர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, நம்பாதவனா ரட்சிக்கப்படல. அதனாலதான் சொன்னேன், இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நீங்க நம்பிட்டீங்க, விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நரக வாழ்க்கை இல்லை, வியாதி என்கிற வாழ்க்கை இல்லை, தரித்திரம் என்கிற வாழ்க்கை இல்லை, சாபம் என்கிற வாழ்க்கை இல்லை, பாவி என்கிற வாழ்க்கை இல்லை, நீதிமான் என்கிற வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அதிசயமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, எஃபர்ட்லெஸ்
வாழ்க்கை. எஃபர்ட்லெஸ் மீன்ஸ் என்ன? நோகாம நுங்கு சாப்பிட்ற வாழ்க்கை. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவரை விசுவாசிச்சனால. அதனால எனக்கு தரித்திரம் இல்ல, எனக்கு வியாதி இல்ல, எனக்கு மரணம் இல்ல, எனக்கு சாபம் இல்ல, எனக்கு பாவம் இல்ல, அநியாயம் இல்ல, அக்கிரமம் இல்ல. நான் அவருடைய பிள்ளை. இல்ல இல்ல இல்ல, ஆனா நான் அவருடைய பிள்ளை. ஆமென். இதை நீங்க நல்லா புரிஞ்சா உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்குங்க. நீங்க வந்துட்டு இன்னும் போய் செய்யுங்கிறத காட்டிலும் நீங்க செஞ்சிட்டீங்க. ஐ ரிசீவிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நான் உங்க பிள்ளை சொல்லி பாருங்க. நான் ஒரு நீதிமான் சொல்லி பாருங்க. நான் வியாதி இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு ஆரோக்கியம், எனக்கு தரித்திரம் இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம். அவருடைய பிலிப்பியர் 4:19 சொல்லுது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே அவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைவாக்கிட்டாரு. நிறைவாயிட்டு, எனக்கு நிறைவாக்கப்பட்டு விட்டது. ஹலோ, தெரியுதா? புரியுதா? அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஒருபோதும் கெட்டு போக வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வர இல்லை. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ நான் எல்லாம் என்ன பண்ணப்பட்டேன்? அப்ப நீங்க முடிக்கப்பட்டீங்க. கிறிஸ்து வாழ்வில் மற்றமெல்லா காரியங்களுக்கு இதுதான் வழி. தேவன் உங்களை ஏற்கனவே சுகமாக்கி விட்டார், செழிப்பாக்கி கொடுத்து விட்டார், விடுதலை செய்து விட்டார். ஆனாலும் அநேக மக்கள் கெஞ்சி கொண்டு விண்ணப்பித்துக் கொண்டும் தேவனை ஜெபத்தில் வளைக்க பார்க்கிறார்கள். நான் தான் சொன்னேன், தேவனை ஜெபத்துல வளைக்க பார்த்தீங்கன்னா வளைக்க முடியாது. அவரை முறிக்க பார்த்தா முறிக்க முடியாது. இதெல்லாம் தப்பு. சரிதானா? வளைக்க பார்க்க முடியாது, முறிக்க பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே செய்து முடித்திட்டார். விண்ணப்பித்து கொண்டு தேவனை ஜெபத்தில் வளைக்க பார்க்கிற தேவன் செய்ய மறுப்பதை அவரை செய்ய வைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் மனதில் அடித்தளத்தில் வைத்துக்கொண்டு எண்ணம். இது முற்றிலும் தவறானது. தேவனின் கரங்கள் முறுக்கி அவரை ஏதாவது செய்ய வைப்பது ஜெபம் அல்ல. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுவதே ஜெபம். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவரை எதையாவது சொல்லி செய்ய வைக்கிறது ஜெபம் இல்லை. அவர் ஏற்கனவே எனக்கு செய்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வதே ஜெபம். ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார் என்கிற பெற்றுக்கொள்வதே ஜெபம். இதுதான் சரியான ஜெபம். ஆகவே இந்த ஜெபத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இப்படிப்பட்ட அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், இனி நான் அவரை செய்ய வைக்க முடியாது. ஆகவே நான் இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், ரைட்டா நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு நாள நான் தப்பா ஜெபிச்சேன், இனி நான் ரைட்டா ஜெபிக்கேன். அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வதே ஜெபம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் ஏற்கனவே எல்லாவற்றையும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டீங்க என்கிற ஜெபத்தை விசுவாசத்தோட நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பெற்றுக்கொள்ளுதலுக்காக நன்றி, இந்த நல்ல வெளிப்பாடுக்காய் நன்றி, இந்த நல்ல கிருபைக்காய் நன்றி, இந்த நல்ல இரக்கத்துக்காய் நன்றி, இந்த நல்ல தயவுக்காய் நன்றி, இந்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி கெஞ்சிறது வேலை அல்ல, எப்படியாவது உண்மை செய்ய வைக்கணுங்கிற விண்ணப்பிக்கிறது அல்ல. நீர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோட, அன்போட, அடக்கத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்தை நீங்க தலா ஒரு நாளைக்கு ஒரு 10 குறிப்புக்காக, உங்க சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது பாஸ்டர் அலெக்ஸ் சுந்தர்ராஜ். ஓகே, பாய்.